சிற்றிலக்கியங்களின் பேராசான் என்று வர்ணிக்கப்படுகிற குமரகுருபரர் எழுதிய அனைத்து இலக்கிய வகைகளையும் பாக்களையும் தொகுத்து வரிசைப்படுத்தி அதே சமயத்தில் பின்னாளில் குமரகுருபரின் பெயரில் எழுதியதாக பாடபேதமாக பிற்சேர்க்கையாக பிறர் சேர்த்து எழுதிய பாடல்களையும் அந்த தொகுப்பில் இடம்பெற செய்துவிட்டு அந்த பாடலின் அடிக்குறிப்பாக இந்த பாடல் குமரகுருபர சுவாமிகள் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற போதிலும் சொல் நயம், பாடுகிற தன்மை, பாடல் யாப்பு, இலக்கணம் இவைகளின் அடிப்படையில் இவைகள் குமரகுருபரர் எழுதியிருக்கிற வாய்ப்பில்லை என்கிற குறிப்போடு எழுதிவிட்டு என்றாலும் கூட முந்தைய திரட்டுகளில் இவைகள் இடம்பெற்றது என்பதால் அவைகளை நீக்காமல் பதிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறேன் என்று பதிப்பு அறம் வலுவாமல் பதிப்பு அறத்தின் நெறியிலே நின்று குமரகுருபரர் இணைத்த அனைத்து படைப்புகளையும் தமிழுக்கு தந்த பெருமை சாமிநாத ஐயருக்குத்தான் உண்டு. இன்றைக்கு தமிழ் மத்திய அரசால் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்படுவதற்கு இந்த நாட்டிலே ஒரு அரசாங்கத்திற்கு 2000 வருடம் தேவைப்பட்டிருக்கிறது. ஆனால் 2000 வருடங்களுக்கு பிறகேனும் ஒரு அரசு அறிவித்ததென்றால் அப்படி அறிவிப்பதற்கு காரணமான புகழும் பெருமையும் யாருக்கேனும் உண்டென்றால் தமிழ் தாத்தா உவே சாமிநாதையருக்குத்தான் அந்த புகழ் சேருமே தவிர வேறு எந்த தாத்தாவுக்கும் அந்த புகழ் போய் சேராது என்பதை நேயர்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். தமிழை செம்மொழியாக உயர்த்திய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் குமரகுருபர சுவாமிகள் எழுதிய அனைத்து நூலையும் திரட்டி நமக்கு தந்திருக்கிறார். திருப்பனந்தாள் காசி மடத்தின் சார்பிலே மிகச்சிறிய அழகான தமிழ் தொண்டாக அந்த பாடல்கள் ஒன்றாக கிடைக்கின்றன. அவை தவிர சமீப காலத்தில் பல்வேறு பதிப்பகங்கள் பதிப்பு அறத்தை வழுவியும் பழிப்பு அறம் சாராமலும் தனித்தனி பிரபந்தங்களாக தனித்தனி நூல்களாக குமரகுருபரின் நூல்களை எல்லாம் இயற்றியிருக்கிறார்கள். யார் குமரகுருபரர்? ஏன் அவர் குறித்து நான் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவரை பற்றி பேசுவதற்கு யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று அவரும் தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார். யாரேனும் ஒரு நாள் அவரை பற்றி பேசுவதற்கு நம்மை அழைக்க மாட்டார்களா என்று நானும் ஏங்கியிருந்தேன். இப்போது கூட சொன்னார், 6 மாதங்களுக்கு முன்பு பேசிவிட்டு 6 மாதங்களாக அவர் தேதிக்கு காத்திருந்தேன் என்றார். அப்படி சொல்லுதல் ஆகாது. மாறாக அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு 6 மாதம் கழித்துத்தான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதில் அத்தகைய புகழுக்கும் சிறப்புக்கும் உரியவராக பிறக்கிற போது ஊமையாக பிறந்தவர் குமரகுருபரர். அவர் தந்தையார் ஒரு கவிராயர். ஒரு ஏழையாய் ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு 1628ஆம் ஆண்டு ஒரு வைகாசி திங்களில் திருவாதிரை நட்சத்திரத்தில் எழுத படிக்க தெரியாத ஒரு பெற்றோருக்கு பிறந்திருந்தால் கூட நமக்கும் எழுத படிக்க பேச தெரியாது, குழந்தைக்கும் பேச தெரியாது என்று ஒரு ஆறுதல் கொள்ள இடம் உண்டு. எப்படி பார்த்தாலும் குழந்தை மூங்கையாய் பிறப்பதை எந்த பெற்றோராலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் கவிபாடி பேசி பிழைத்த சண்முக கவிராயரின் குடும்பத்தில் சிவகாமி அம்மைக்கும் சண்முக கவிராயருக்கும் வாய் பேசாது ஒரு குழந்தை பிறக்கிறது. 5 வயது வரை குழந்தை பேச இல்லை. பேசாத குழந்தை, இது குமரகுரு சுவாமிகளின் வரலாறு. இந்த வரலாற்றை அவரது நூலை பதிப்பித்த சாமிநாதையரும் ஒரு முன்னுரையாக எழுதியிருக்கிறார். பின்னாளில் பற்பல சான்றோர்கள் தனித்தனியே வெவ்வேறு வடிவங்களில் அவருடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு புத்தகத்தை இந்திய அரசினுடைய சாகித்ய அகாடமி இந்திய இலக்கிய சான்றோர்கள் என்கிற வரிசையிலே அவரை பற்றிய ஒரு ஆகச்சிறந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்த குறிப்புகளை இந்த அரங்கில் நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை கேட்க வருகிற நண்பர்கள், இளைஞர்கள் தொடர்ந்து பெரிய அளவிலே வாசிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு பயன் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறிப்புகளை சொல்கிறேன். இந்திய இலக்கிய சான்றோர்களின் வரிசையிலே குமரகுருபரரை பற்றிய ஒரு மிக நேர்த்தியான புத்தகத்தை சாகித்ய அகாடமி நல்ல தமிழில் வெளியிட்டிருக்கிறது, குறைந்த விலையில் வெளியிட்டிருக்கிறது. நண்பர்கள் அதை வாங்கி படிக்க வேண்டும். அதை வாங்கி குழந்தைகள் படிப்பது போல அவர்கள் கண்களில் படுகிற இடங்களில் இத்தகைய புத்தகங்களை நீங்கள் வைக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைத்தமிழில்
3 பாடல்களை ஒருவன் ஒப்பித்தால் வாழ்நாள் முழுவதிலும் திக்காமல் திணறாமல் பேசுகிற நாவன்மை அவனுக்கு வந்துவிடும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது மிகைப்படுத்தப்பட்டதே இல்லை. ஒரு குழந்தை, அது எந்த குழந்தையாக இருந்தாலும், தன் தாய்மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கு 3 ஆண்டுகள் ஆகிறது என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. நம் வீட்டில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும், எங்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும், ஒரு குழந்தை தன் தாய்மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கு 3 ஆண்டுகள் படிக்கிறது. 3 ஆண்டுகள் கழித்து பிழையில்லாமல் பேச ஆரம்பிக்கிற மொழியை வாழ்நாள் இறுதி வரையிலும் பிழையில்லாமல் நீங்கள் பேச வேண்டியிருக்கிறது. என்னால் வாழ்நாளில் எந்த கணத்திலும் உங்கள் தாய்மொழி என்பதற்காக பிழைபட நீங்கள் பேசினால் அதற்கான ஒரு விலையை நீங்கள் வாழ்நாள் முழுவதிலும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். மொழியை பிழையில்லாமலும் மொழியை குறையில்லாமலும் மொழியை சுவைகுன்றாமலும் பேசுவதற்கு ஒரு குழந்தை மீனாட்சி அம்மையை பற்றி குமரகுருபர சுவாமிகள் எழுதிய பிள்ளைத்தமிழில் 3 பாடல்களை பிழையற படித்தாலே நாக்கு மொழியின் எல்லா லாகவங்களுக்கும் அசைந்து கொடுக்கிற ஆற்றலை பெற்றுவிடும் என்கிற அளவிற்கு மொழியின் சூக்குமங்களை உள்ளே வைத்து எழுதுகிற ஆற்றல் குமரகுருபரருக்கு இருந்தது.